ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம காடு சீரீஸோட 4வது பாகத்தை பார்க்கலாம். சிவகுமார் மர்மதேசம் என்று கூறவும் வெரி இன்ட்ரெஸ்டிங்கன்னா, நானும் எவ்வளோ நாளைக்கு தான் உட்பெறாத டாக்குமெண்ட்ரிகளே எடுத்துகிட்ருக்கிறது. உடனே கிளம்பி வரேன். அந்த மர்மதேசத்து காட்சிகள் என் கேமராவுக்கு விருந்தாகட்டும் என்கிறான் நட்டி என்கிற நட்ராஜ். நோனோ, நீ ஒன்றும் இங்கே வர வேண்டாம். நான் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு சொல்கிறேன். அப்புறமா வந்தால் போதும். இந்த மர்மங்கள் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெளிவாயிடும் என்றார் சிவகுமார். அண்ணா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். நானும் சின்ன குழந்தை இல்லை. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ். கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு ஸ்கூல் போகிற பையன் இருப்பான். அண்டர்ஸ்டாண்ட் என்று பதிலோடு நட்டி பேச்சை முடித்து கொண்டான். ஆனால் நட்ராஜ் தனக்கு பிள்ளை இருக்கும் என்று சொன்னது மனதை கொஞ்சம் கிள்ளி விட்டிருந்தது. திருமணமே ஆகாத நிலையில் பிள்ளைக்கு எங்கே செல்வது? நட்டி வரையில் 1க்கு 3 பெண்களை பார்த்தும் இறுதியில் கைக்கூடி வரவில்லை. முதல் பெண் ஏற்கனவே ஒருவனை காதலித்து கதையை சொல்லி வழிவிடுமாறு கேட்டுக்கொண்டாள். 2வது பெண் நட்டியை பார்த்து மறுநாளே விபத்தில் இருந்து போனாள். 3வதாக பார்க்கப்பட்டவள் என்ன காரணத்தாலேயோ நட்டியை பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டாள். அதன் பிறகு 4வதாக ஒரு பெண்ணை பார்க்க சிவகுமார் முயன்றார். ஆனால் நட்டி தடுத்து விட்டான். வேண்டாம்னா எனக்கு கல்யாண ராசி இல்லை என்று. நட்டிக்கு கல்யாண ராசி இல்லை என்றால் எனக்கு பிள்ளை ராசி இல்லை. நட்டி பேசி முடித்தவும் நட்டி தொடர்பான நினைவுகளை மேலெழும்பி இறுக்கமாய் ஒரு மௌனம் வந்து சிவகுமாரை கட்டிக்கொண்டது. அப்போது ஆட்டுப்பாலில் காபி போட்டு கொண்டு வந்த வள்ளியம்மை சிவகுமாரின் இறுகிய முகத்தை வைத்தே என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து விட்டாள். இந்தாங்க காஃபி. என்ன ஃபோனில் நட்ராஜ் பேசினானா? இங்கே கிளம்பி வரேன்னு சொன்னானா? நீங்கள் வேண்டாம்னு சொன்னதை வச்சு கேட்டேன். அவன் வரட்டுங்க. இந்த காட்டில் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கலாம் இல்லையா? வள்ளியம்மை பளிச்சென்று கேட்டது சிவகுமாருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்ன அப்படி பார்க்குறீங்க? பார்க்காம நான் இதை ஒரு மர்ம தேசம்னு சொல்லிகிட்ருக்கேன். நீ என்னடானா இது ஏதோ புனித சேத்திர மாதிரி நினைக்கிற போல இருக்கே. கேட்டபடியே காஃபியை உறிஞ்சினார். ஆமாங்க, நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்க சொன்னேன். பைத்தியம், இப்போ தான் காளிமுத்து இந்த காட்டை பற்றி கதையாக சொல்லிட்டு போகிறாரு. அகோரசாமி அப்படி இப்படின்னு. இங்கேயும் நிறைய டுபாக்கூர் விஷயங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் நீ நேர் எதிராக நினைக்கிறியே. நான் நினைக்கல. 2 மாதம் முந்தி நான் ஒரு கோயிலுக்கு போன இடத்துல ஒரு ஜடாமுடி சாமியார் வந்திருந்தார். அவர் அங்கே எல்லாருக்கும் கதை சொன்னார். அப்படி அவர் சொன்னது தான் தானுமாலைவன சரிதான். இந்த மலையில் சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு 3 பேர் மரமாக இருக்காங்க. அது போக பௌர்ணமிக்கு பௌர்ணமி கற்பக மரம் இங்கே நடமாடுது. எல்லாத்துக்கும் மேலாக இங்கே ஒரு பொய்கை இருக்குங்க. இந்தி மடுன்னு அதுக்கு பேரில். அதில் குளித்தா தீராத நோயெல்லாம் தீர்ந்துடுமா. அவர் சொல்ல எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வள்ளியம்மை சொல்லி முடிக்கவும் முறைத்து பார்த்தார். கையில் பாதி காப்பி அப்படியே இருந்தது. காஃபியை குடிங்க, ஆறிட போகுது. மண்ணாங்கட்டி. வள்ளியம்மை, இப்படியெல்லாம் பொய்யான நம்பிக்கையிலே வளர்த்துக்காத. அது நல்லதில்லை என்றவரின் குரலில் ஒரு கண்டிப்பு தெரிந்தது. இந்த கற்பக மரம், மடு இதெல்லாம் கூட பொய்யா இருக்கலாங்க. ஆனால் வானத்து மனிதங்க இங்கே நடமாடுறது உறுதி. ஊர் உலகம் வேணும்னா அவங்கள வானத்து மனிதர்கள்னு சொல்லலாம். ஏன் வரையில் அவங்க 18 சித்தர்கள். அவங்கள நான் நிச்சயம் சந்திப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் நிச்சயம் தாயாவேன். வள்ளியம்மன் குரலில் அசாத்திய நம்பிக்கை. அந்த நொடி அவள் உறுதிப்பாட்டுக்காக மகிழ்வதா இல்லை வானத்து மனிதர்களை சித்தர்கள் என்று கருதுவது அவளின் நம்பிக்கையை எண்ணி சிரிப்பதா என்று தெரியவில்லை. வன இலாக்கா வரையில் வானத்து மனிதர்கள் நொட்டோரியல் பர்சனாலிட்டிஸ். அவர்களை முழுமையாக அறிந்து தெரிந்து புரிந்து ஒரு அதிகாரி கூட டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிக்கை கொடுத்ததில்லை. சிவகுமார் புறப்பட்ட போது அவரின் ஜீப் அந்த வானத்து மனிதர்கள் பற்றி நீங்களாவது தெளிவாக ஒரு அறிக்கை தரீங்களான்னு பார்க்குறேன் என்று கூறியது நினைவில் எழும்பியது. அந்த நினைவு வள்ளியம்மையை எண்ணியபடியே பெருமூச்சாக மாறியது. வனக்குடி செல்லும் சாலை என்று எழுதியிருந்த பெயிண்ட் உதிர்ந்த போட்டை ஒட்டி நின்றது அந்த மினி பஸ். அதிலிருந்து ஒரு தகர பெட்டியுடன் குடுகுடுப்பைக்காரன் கோட்டுடனும் தோளில் அழுக்கு துண்டுகளுடனும் இறங்கினான் நாடிமுத்து. நெற்றில் விபூதி, குங்குமம், அஞ்சனமை, மஞ்சள் என்று சகலத்தையும் போட்டு வாயினில் அவன் மென்றபடியே இருக்கும் வெற்றிலை பார்க்க. நாடிமுத்து ஒன்றும் அதிக உயரமில்லை. இன்ச்சிட்டை வைத்து அளந்தால் 130 இன்ச் இருப்பான். கிராமமாக போய் வளையல், ரிப்பன், பவுடர், மை என்று கொஞ்சம் நாகரிகமாக ஐட்டங்களை விற்பது தான் ஐயாவின் திருப்பணி. அத்தனை ஐட்டங்களும் அந்த தகரப்பெட்டிக்குள் இருக்கின்றன. பெட்டியை தலையில் மேல் வைத்தபடி நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று எம்ஜிஆர் பாட்டு பாடியபடியே ஐயா காட்டுக்குள் நுழைந்தார் என்றால் மரத்தில் ஓனானிலிருந்து வாலாட்டி குருவி வரைக்கும்
ஒரு பார்வை பார்க்கும். வனக்குடி ஆட்கள் அவனை சற்று கேலியாக பார்ப்பார்கள். இவன் ஒருத்தன் வாரம் தவறாமல் ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்துடுறான், இவனாலேயே நம்ம பொண்டு பிள்ளைங்க கெட்டு ஒடிஞ்சு போகிறாங்க என்று முணுமுணுக்காத வனக்குடியினரே இல்லை எனலாம். சிலர் அவனை தடுத்து நிறுத்தி பொட்டியை திறந்து காட்ட சொல்லி சீண்டி விளையாடுவார்கள். நாடிமுத்து சிகரெட் பிடிப்பான். வனத்துக்குள் பிடிக்கக்கூடாது, ஆனால் அவனால் பிடிக்காமல் இருக்க முடியாது. எனவே புதராக பார்த்து பதுங்கி அமர்ந்து தம் போடுவான். அப்படியும் புகை காட்டி கொடுத்துவிடும். ஆரம்பத்தில் அவனை எச்சரித்த பல வனக்குடியினர்கள் இப்போது நாடிமுத்துவுக்கு நட்பாகி அவர்களும் தம் போட தொடங்கிவிட்டனர். நாடிமுத்துவும் அன்று வியாபாரமாகத்தான் பஸ்ஸிலிருந்து இறங்கினான். அங்கிருந்து 7-8 மைல் நடந்தால் தானும் மலையக்குடிகளின் நாடுகள் வரும். தங்கள் குடியிருப்பு பகுதிகளை அவர்கள் நாடுகள் என்று தான் குறிப்பிடுவார்கள். தென்கரை நாடு, மத்திய நாடு, வடநாடு, குட்டை நாடு என்று அந்த நாடுகளுக்கு பல பெயர்கள். அவ்வளவு நாட்டையும் நடந்தே தான் கடக்க வேண்டும். 200-300 ரூபாய்க்கு வியாபாரமானால் பெரிய விஷயம். ஆனால் நாடிமுத்து இதற்காக மட்டும் அந்த நாடுகளுக்குள் வரவில்லை. அவன் நோக்கமே வேறு. அவனும் அந்த காட்டுக்குள் கற்பகமரம் திரிவதை நம்புகிறான். அதை ஒரு நாளாவது பார்த்துவிட வேண்டும். அதை பார்த்துவிட்டால் தான் கேட்டதை அது தந்துவிடுமே. அப்புறம் குபேர வாழ்வே வாழலாம். இதெல்லாம் அவன் அடிமனதுக்குள் இருக்கும் ரகசியமான நம்பிக்கைகள். அந்த காட்டுக்குள் வெளியாட்கள் இரவில் தங்க அனுமதி இல்லை. இரவில் தங்க வேண்டுமென்றால் வனக்குடியாக மாற வேண்டும். நாடிமுத்துவுக்கு தெரிந்த ஒரே குறுக்கு வழி வனக்குடி பெண்களில் எவளையாவது மடக்கி அவள் கழுத்தில் தாலியை கட்டி விடுவதுதான். அப்படி செய்துவிட்டால் வனக்குடி தலைவர் மலைய மூப்பராலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாடிமுத்துக்கு இப்படி ஒரு திட்டங்களோடு தான் வளையல் வியாபாரியாகவே ஆகிவிடுகிறான். அவன் திட்டமும் ஒன்றும் பொய்யாகிவிடவில்லை. வங்கி என்று ஒருத்தி அவனுக்கு வசைப்பட்டு விட்டாள். அதோ அவள்தான் எதிரில் வருகிறாள். வங்கியை பார்க்கவும் நாடியின் நாடிகளில் ஒரு சிலிர்ப்பு. வங்கி நல்ல கிழங்காக இருந்தால் அங்கங்களில் அளவுக்கு கொஞ்சம் கூடுதலான வளர்ச்சி. கவுண்டர் பெண்கள் போல கூந்தலை அள்ளி முடிந்திருந்தால் இடுப்பில் மூங்கில் கூட இருந்தது. நாடியை பார்த்து அவளும் சிரித்தாள். அப்படியே இருவரும் மறைவாக ஒதுங்க நாடி பெட்டியை திறந்து ஒரு ரோஸ் பவுடர் டப்பாவை எடுத்தான். பாத்தியா, என்னது இது? ரோஸ் பவுடர் போட்டினா அப்படியே சோப்பாக ஜொலிப்ப. நெசமாவா? காட்டு, நானே போட்டு விடுறேன். ஆசையை பாரு. இப்படியே தொட விடலாம்னு ஆசை காட்டினா எப்படி வங்கி? கீழே ஊர் உலகத்தில் வந்து பாரு, கட்டி உருள்றாங்க. ஐய, பெற்றவங்க சும்மாவாக இருக்காங்க? மண்ணாங்கட்டி. அவங்க உருண்டதுனால தான் இவங்களே வந்தாங்க. அதெல்லாம் தப்பு. சாமி கண்ணை குத்திடும். அதெல்லாம் கட்டிக்க போகிறவன் தொட்டால் ஒன்றும் செய்யாது. நாடிமுத்து அவளை மயக்க முற்பட்டான். அப்போது அருகில் சலசலப்பு. இருவரிடமும் உடனே ஒரு நடுக்கம். யாரோ குதித்து ஓடுவது போல சத்தம். ஐயோ, யாரோ வராங்க. வங்கியின் கண்களில் பயம். நாடிக்கும் நாடி ஒடுங்க ஆரம்பித்தது. மெல்ல எழுந்து இடுக்கு வழியாக சப்தம் வந்த திசையை பார்த்தான். தோல்மேல் பின்னத்தோடு அகோரசாமி போனபடி இருந்தது. நாடி அப்படியே விக்கித்து போனான். இத்தோடு இந்த 4வது பாகம் முடியுது. 5வது பாகத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். அகோரசாமி நடந்து செல்வதை பார்த்த நாடிமுத்து வக்கித்து போய்விட்டான். பிளந்த வாயை அவனால் மூட முடியவில்லை. அவன் அருகில் இருந்த வங்கியும் விக்கித்து போய் நின்றாள். வளைந்த புருவமாய் இருந்தாள். அது கண்களை விட்டு மறைவும் தான் அவனுக்கு உயிர் வந்தது. ஆத்தே, அது நம்மளை பார்க்கல. பார்த்துருந்தா நீ தான் அதோட தோல் பணமாக மாறியிருப்ப என்று மெல்ல வாயை திறந்தால் வங்கி. எப்படியோ நான் அகோரசாமியை பார்த்துட்டேன். சாமி பொய் இல்லை, அது போது எனக்கு என்றான் நாடிமுத்து. அவனிடம் பயத்தோடு மகிழ்ச்சியும் தெரிந்தது. என்னையா சொல்கிற? அகோரசாமி கிடையாதுன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, இந்த மலையோட சமாச்சாரம் எல்லாமே புழுகு சமாச்சாரம்னு பேசிக்கிறாங்களே. அதனால் என்ன? அதெல்லாம் நெசம்னு சொல்லுவேன்ல நீ. அதனால் நமக்கு என்னையா லாபம்? ஊரில் எவனோ என்னவோ பேசினா அதுக்கெல்லாம் கிடந்து பதில் சொல்கிறது அது இல்லை புள்ள. அகோரசாமி இருக்குதுன்னா மற்ற விஷயங்களும் இருக்குது. அதாவது இந்த கற்பக மரம், அப்புறம் வானத்து மனுஷங்க, இது எல்லாமே நிசம்னு ஆகுதில்ல. அட கோட்டிக்கு இருக்கா? வானத்து சாமிகளை நீ நம்பாமல் கிடந்தியா? நான் எதையுமே நம்பாமல் தான் கிடந்தேன். இனி எல்லாத்தையும் நம்புவேன். வங்கி, நீ வேணா பாரு. நான் கற்பக மரத்தை கட்டாயமாக பார்த்து அதுக்கிட்ட நிறைய கேட்க போகிறேன். கிழிச்ச எங்கள் மூத்த பெருசாலேயே அதை இன்னும் பார்க்க முடியல. நீ தான் பார்க்க போறியாக்கும். அந்த மூப்பன் ஒரு தூங்கு மூஞ்சி பைய. கஞ்சாவை கசக்கி மோந்துக்கிட்டு குப்புற கிடக்கிறவனால எல்லாம் கற்பக மரத்தை பார்க்க முடியாது. சரி, அதை பார்த்தா நீ என்ன கேட்ப? என்ன கேட்பேனா? சரிதான் போ. முதல்ல நான் நல்லா சிவப்பாகணும்னு கேட்பேன். பிறகு கீழே டவுனில் பெருசாக கடை போட காசு பணம் கேட்பேன். எம்பிட்டு? இப்போ பரோட்டா கடை போட்டுட்ருக்க பனிமுத்துக்கு ₹1,00,000 ரொம்ப பக்கம் ஆச்சான். எனக்கு கொஞ்சம் கூட போகும். அதனால் ஒரு 2 லட்சம் கேட்பேன். பிறகு என்ன? பிறகு
எனக்குன்னு மட்டும் எதையும் கேட்க மாட்டேன், அப்படி தானே? வங்கி அவனை வளைத்து பிடித்தான். அப்படியே ஒரு மெல்லிய கோபத்தோடு எழுந்து அவனை விட்டு விலக்கவும் தொடங்கினாள். அவன் அப்படியே கேட்கவும் தான் அவனுக்கு தன் தவறு புரிந்தது. வங்கி வங்கி நில்லு புள்ள, உனக்கு தான் நான் இருக்கேனே புள்ள, அப்புறம் என்ன என்றபடி அவனை பின்தொடர்ந்த. ஒரு இடத்தில் நின்று நோக்கிய அவள், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு என் பின்னால் வராத என்று எங்கள் சாதிக்காரங்க பார்த்தா உன்னை மரத்தில் கட்டி வச்சு கரடிக்கு காவு கொடுத்துருவாங்க, நான் வரேன் என்று மிக வேகமாக நடக்கத் தொடங்கினாள். நாடிமுத்துக்கு அவளது இந்த கோபம் ஒன்றும் புதியதில்லை. போ புள்ள போ, நாளைக்கு பாட்டு போட்டியோடு வந்து உன்னை எப்படி இழுக்கிறேன் பாரு என்று முணுமுணுத்தான். அவன் பாட்டு போட்டி என்று சொல்வது ரேடியோவை. மறுநாள் காலை 8 மணிக்கு கூட இருள் விலகியிருக்கவில்லை. பனியும் மேகமும் காதலர்கள் பிரிக்க முடியாதபடி கட்டிக்கொண்டு கிடப்பது போல ஒன்றுடன் ஒன்று கலந்து கிடந்தன. சூரிய கதிர்கள் அந்த வனத்தில் செடி கொடி மரங்களையோ அனைத்து அதை கடந்த தரைப்பரப்பையோ தொடவே முடியவில்லை. மந்தமான இருளில் சிவகுமாரும் வள்ளியம்மையும் கட்டிலில் கூட்டுப்புழுக்களைப் போல சுருண்டு படுத்திருந்தனர். சிவகுமாருக்கு காலையில் ஜாகிங் போகும் பழக்கம் உண்டு. தூங்குவது, குளிப்பது, சாப்பிடுவது மாதிரி தன் வாழ்வோடு ஜாகிங்கை சேர்த்து விட்டார். அவரது ஜாகிங் டைம் காலை 5 மணி. மெல்ல கண் விழித்தார். அருகிலுள்ள தன் ரிஸ்ட் வாட்சை எடுத்து பார்த்தார். மணி 8 ஆகியிருந்தது. ஒரு பகீர் உணர்வு. இவ்வளோ நேரமெல்லாம் அவர் தூங்கியதே இல்லை. சூரிய உதிப்புக்கு முன் எழுபவனை அன்றைய நட்சத்திரமும் திதியும் கூட எதுவும் செய்ய முடியாது. இரவில் தூங்கி இரவிலேயே எழுந்து விடுவார்களே, அதிர்ஷ்டசாலிகளாகவும் வெற்றியாளர்களாகவும் திகழ்கின்றன. இந்த கால ரகசியங்கள் தெரிந்தவரெல்லாம் சிவகுமார். இதை கடந்து அவர் அதிகாலை எழுந்துவிட அவர் அப்பா அம்மா தான் காரணம். அவர்களும் அதிகாலை எழுபவர்கள். இன்று அவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் பழக்கிய பழக்கம் அப்படியே தான் இருக்கிறது. இதனாலேயே சிவகுமாரிடம் உடம்பில் சர்க்கரை, உப்பு என்கிற பாதிப்புகள் கிடையாது. எந்த பாகத்திலும் அளவிற்கு அதிகமான ஊழச்சதைகளும் கிடையாது. 8 மணி நேரம் என்று அறிந்தவர் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தபோதே வள்ளியம்மை எழுந்தாள். மணி 5 ஆயிடுச்சா என்று கொட்டாவி விரிய கேட்டாள். மணி 8 வள்ளியம்மை. 8ஆ? ஆமாம் மேந்திரி, இந்த மலைக்காட்டில் சூரியோதயம் 9 மணிக்கு தான் போல என்றபடி பாத்ரூமுக்குள் நுழைந்த கதவை தாட்டிக்கொண்டு கொண்டார். வள்ளியம்மை எழுந்து நின்று சோம்பல் முறித்துவிட்டு அந்த அறையின் ஆளுரை கண்ணாடி முன் போய் நின்று தனக்கு தானே பார்த்து கொண்டாள். கண்ணாடியில் ஒரு சிறிய ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருப்பது தெரிந்தது. கண்ணாடிக்கு பின்னால் சுவரோடு உள்ள தொலைவு இடைவெளியில் விசிட்டிங் கார்டு போல ஒன்றின் விளிம்பு தெரிந்தது. அதை எடுத்து பார்த்தான். அதில் நீலா என்கிற பெயர் எழுதப்பட்டு கீழே செல்போன் எண் இருந்தது. யார் இந்த நீலா என்கிற கேள்வி ஒரு வினாடி எழும்பியது. இதற்கு முன் இங்கு தங்கியிருந்த யாருக்காவது தொடர்புடையவளாக இருக்கலாம் என்று தோன்றியது. அப்போது கதவை தட்டும் சத்தம். யார் என்று பார்ப்பதற்காக போய்த்திருந்தால் வெளியில் மிலிட்ரி யூனிஃபார்மில் ஒரு கூட்டமே கண்ணில் பட்டது. சிலர் கையில் துப்பாக்கியும் இருந்தது. அவர்களை பார்க்கவும் ஒன்றும் புரியவில்லை. அவர்களில் ஒருவர் தலையுள்ள கேப்பை கழட்டிபடியே சிரித்தார். நீங்களா? நாங்களா? பார்த்தா தெரியல, மிலிட்ரி மாதிரி இருக்கு. வெரி குட், நாங்கள்லாம் மிலிட்ரி ஆஃபீஸர் தான். டூ யூ நோ த மீனிங் ஆஃப் மிலிட்ரி? அவர் ஆங்கிலத்தில் அதிர்வாக கேட்டார். வள்ளியம்மை திருத்திருவென விழித்தாள். என்ன, மிலிட்ரிக்கு அர்த்தம் தெரியாதா? அவர் கேலியாக சிரித்தார். அவர் அப்படி கேட்டு சிரிக்கும்போது மற்றவர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக இருந்தனர். ஒருவர் நின்ற இடத்தில் ஓடுவது போல பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தார். ஒருவர் தன் துப்பாக்கியை பார்த்து மரக்கிளையில் ஏதோ குறிவைத்து கொண்டிருந்தார். இன்னொருவர் தன் ஷூவை துடைத்து கொண்டிருந்தார். 2 பேர் ஒருவரோடொருவர் பேசி கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாம் பார்க்க மிகவும் வியப்பாக இருந்தது வள்ளியம்மைக்கு. ஆமாம், இந்த காட்டுக்கு நீங்கள் புதுசா? அவர் வள்ளியம்மை கேட்டார். ஆமாம். இதுக்கு முந்தி எங்கே இருந்தீங்க? பாபநாசம் காரையார். காரையாரா? பொதிகை பக்கம்னு சொல்லு. ஆமாம். சிங்கவாழ் குரங்குகளும் சிறுத்தைப்புலிகளும் அந்த மலையில் ரொம்ப பேர் போனது, சரிதானே? எக்ஸாக்ட்லி. அந்த மலையில் தான் அகத்தியருக்கு குகை இருக்குது. அவர் உருவாக்கின கனவு ஒன்று அங்கே இருக்குது, தெரியும் தானே? அந்த கேலிக்கு திருத்திருவேன விழித்தாள் வள்ளியம்மை. என்ன முழிக்கிற? போகட்டும், எங்களுக்கு எல்லாம் காஃபி கிடைக்குமா? காஃபி என்ன? காப்பின்னு தந்தி அடிக்கிற? நேற்று கூட வரையாட்டு பால் கொண்டு நீ போட்டியே. ஆமாம், அது இல்லை. இப்போது உங்கள் இவ்வளோ பேருக்கும் காபி போட பால் இல்லை. நாங்கள் இன்னும் இங்கே செட்டில் ஆகலை. அப்போ சரி, நாங்கள் வேறு இடம் பார்த்துக்குறோம். டேக் கேர், பாய். அவர் சொல்லிவிட்டு திரும்பி ஓடுவதற்கு மற்றவர்கள் அவளை பின்பற்றி ஓடி வந்தனர். சின்ன பிள்ளைகள் பள்ளியை விட்டு ஓடி வர வீட்டுக்கு செல்வது போல அவர்களிடம் அப்படி ஒரு குதூகலம். வள்ளியம்மை பார்த்தபடி இருந்தால் அவர்களும் கண்களை விட்டு மறைவும் திரும்பினாள். பாத்ரூமிலிருந்து சிவகுமார் வெளியே வந்திருந்தார். என்ன வள்ளி, யார் கூட பேசிகிட்டு இருந்தா? ஒரு மிலிட்ரி குரூப், ஏகப்பட்ட பேர் திபுன்னு வந்து வாசலில் நின்னாங்க. அதில் ஒருத்தர் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி கேள்விகளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு.
உனக்கு மிலிட்ரிக்கு அர்த்தம் தெரியுமா? இதுக்கு முந்தைய எங்கே இருந்த? அகத்தியர் குகை தெரியுமான்னு கேட்டுக்கிட்டே பேசுகிறாரு. வள்ளியம்மை சொல்ல சொல்ல சிவகுமாருக்கு திக்குப்பு. வேகமே வாசல்புறம் சென்று பார்த்தார். பனிப்பொழிவு மட்டும் கண்ணில் பட்டது. ஈ காக்கை கூட பறக்க அச்சப்படும் குளிரும் முகத்தில் மோதியது. எங்கே வள்ளியம்மை அவங்க? இந்த காட்டுக்குள்ளே மிலிட்ரிக்கு என்ன வேலை? ஒரே புதிராக இருக்கே. யாருக்கு தெரியும், பக்கத்தில் கேம்ப் ஏதாவது இருக்கலாம், ஃபாரஸ்ட் ரைடுன்னு வந்திருக்கலாம். அப்போது எதிர்த்திருந்த பனிப்போர்வையை பிளந்து கொண்டு ஒரு கருப்பு உருவம் தெரிய தொடங்கியது. இத்தோட இந்த பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த 2 பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.